அஷ்டகணபதி ஆன்மீக நிலையம். இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு 50 வகையான மூலிகை வச்சு ஒரு இடுப்பு வலி, கால் வலி, முதுகு வலி, தண்டு வலி, இந்த மாதிரி ஏகாப்பட்ட உடம்புல வந்து ஏகாப்பட்ட பிரச்சனைகளையும் உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகையை வச்சு எப்படி எண்ணெய் உருவாக்கலாம், அது எப்படி ஆயில் ரெடி பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த 50 வகையான மூலிகை இதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஒவ்வொரு மூலிகையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் என்னென்ன மூலிகை அப்படின்னு சொல்லி. இதுக்குள்ளே நிறைய மூலிகை இருக்குது. ஒரு 2-3 மூலிகை மட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் மூலிகையும் சொல்கிறேன். பிரண்டை போட்டிருக்கேன், பிரண்டை, அதுக்கப்புறம் வேலிப்பருத்தி, இந்த மாதிரி நிறைய மூலிகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பவுடரும் மூலிகை பவுட்ரு தான். கிடைக்காத பட்சத்தில், இந்த மூலிகை கிடைக்காத பட்சத்தில் பவுட்ரு வாங்கிக்கலாம். நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா அனைத்துமே கிடைக்கும். இது வந்து பூண்டு வந்து முக்கியமான ஒரு மருத்துவ குணம் உண்டது. அதனால் எல்லாருமே இதுக்குள்ளே சேர்த்தணும். அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க, பட்டை, லவங்கு, சுக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இது என்னென்னன்றது நான் உங்களுக்கு வந்து ஒரு டைட்டிலாக கொடுத்து உங்களுக்கு விரிவாக்கமாக சொல்கிறேன். எல்லாரும் வச்சு பயன்படுத்துங்க. இது 100க்கு 100 கரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் எல்லாம் நிறைய இருக்குது. காட்டு மூலிகையெல்லாம் நிறைய இருக்குது. இந்த பேர் சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது. யாருக்காவது தேவைப்பட்டாக்கில் இது பேர் தெரியணும், இது செய்முறை தெரியணும் அப்படின்னாக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கான்டாக்ட் பண்ணுறேன். அதை பயன்படுத்துங்க. இது பாருங்கள், உப்பு, அதனாவது ஓம உப்பு, புதினா உப்பு, இந்த மாதிரி ஒரு 4-5 உப்பு வந்து சேர்த்திருக்கு. இதில் பாருங்கள், எண்ணெய், ஒரு 8 வகையான எண்ணெய். இந்த 8 வகையான எண்ணெயை பயன்படுத்தி இது எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றது விரிவாக்கமாக வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இதை செஞ்சு பயனடிச்சிருக்காங்க. அதனால் இது யாருக்கு தேவையோ, இது எண்ணெய் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னாக்கல, இந்த செய்வன பிரச்சனை நிறைய இருக்குது. இந்த செய்வனை வச்சு சில பேருக்கு பிக்ஸ் மாதிரி வந்திருக்கும். அவங்க எல்லாமே இந்த மருந்தை எடுத்து பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100 பலன் கிடைக்கும். சில பேர் வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கும். சில பேருக்கு வந்து செய்வனை செஞ்சு செம்ம பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களால உட்காரவும் எந்திரிக்கவும் முடியாமல் ரொம்ப பிரச்சனையில் இருப்பாங்க. இந்த எண்ணெய் வந்து பயன்படுத்தினீங்கன்னா ரெகுலராக ஒரு மாதம் இல்லை 20 நாள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ அற்புதமாக நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம். சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க 2 நாள் 3 நாள் தேய்ச்சாலே சரியாக போயிடும் அப்படின்றவாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. நாட்டு மருந்து பொறுத்த வரையுமே ஒரு 20 நாளைக்கு மேலே தான் பயன்படுத்தினா மட்டும்தாங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் ஹோம்மேட்டாக செஞ்சு பயன்படுத்துங்க. அப்படி செய்யாதவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்னென்ன மூலிகை போட்டிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். ஒரு 50-60 வகையான மூலிகை கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி என்ன பண்ணணும். பயன்படுத்துங்க. எல்லாருமே இந்த மூலிகைலாம் வச்சு பயன்படுத்தணும். இந்த தமிழ்நாட்டில் வந்து ஏகாப்பட்ட மூலிகை இருக்குது. நம்ம மக்களுக்கு வந்து தெரியறதில்ல. சித்தர்கள் வந்து படைக்கப்பட்ட, கடவுளும் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க. இதெல்லாம் எடுத்து பயன்படுத்தணும். என்னுடைய வேண்டுதல். சித்தர்கள் அனுகிரகத்தால் நீங்கள் எல்லாருமே எடுத்து பயன்படுத்துங்க. அவ்வளோ அற்புதமாக ரிசல்ட் கிடைக்கும். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்கலாம். இது எப்படி எண்ணெய் காய்ச்சறதுன்றது பார்க்கலாம் வாங்க. காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 5-6 வகையான எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு உண்டான பொருள் எல்லாமே உள்ளே போடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து திப்ளி போடுங்க. திப்ளி போடுங்க. அதுக்கப்புறம் பட்டை போடுங்க. அதுக்கப்புறம் பிரியாணி பட்டை போடுங்க. உப்பு வந்து ஓம உப்பு வந்து லாஸ்ட்டில் போடுங்க. அப்புறம் இஞ்சி போடுங்க. லவங்கம் போடுங்க. எல்லாமே கொட்டிடுங்க. உப்பு மட்டும் போடக்கூடாது. மற்ற எல்லாமே வலம்புரி, இடம்புரி எல்லாமே போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா டைம் இல்லை எங்களுக்கு. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறோம் என்னென்ன மூலிகை அப்படின்றது எல்லாமே சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு உண்டான எல்லாமே போட்டிருங்க. உப்பு மட்டுமே, ஓம உப்பு, புதினா உப்பு மட்டும் நெக்ஸ்ட்டு இது முதல்ல போடக்கூடாது. ஏன்னா இது லாஸ்ட்டில் போடணும் உப்பு எல்லாம். அப்புறம் தாண்டிக்காய் போடுங்க. அது பெருஞ்சீரகம் போடுங்க. அதுக்கப்புறம்
தாண்டிக்காய், கடுக்காய் வந்து இடுப்பு வலி, கை கால் வலிக்கெல்லாம் முக்கியமான ஒரு மூலிகை. அதனால் இதெல்லாம் போடுங்க ஃபஸ்ட்டு. மிதமான சூட்டில் தான் வந்துமே போடணுமே. தகதகன்னு நெருப்பு உள்ளே வச்சு எல்லாம் போட்டு பண்ணிடக்கூடாது. எல்லாமே இப்போ போட்டுடணும். கடைசரக்கு பொருள் எல்லாமே ஃபஸ்ட்டு போட்டுடணும். சரிங்களா? மிதமான சூட்டில் தான் நீங்கள் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து போட்டுக்கோங்க. ஒரு 4-5 வகையான இல்லை லிட்டருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிதமான சூட்டில் தான் போடணும். போட்டிங்கன்னாக்கில் அதுக்கப்புறம் புகை மாதிரி எழும்பிடும். கொஞ்சம் உஷாராக போடணும். அனுபவங்கள் இருந்தாக்கெல்லாம் அனுபவ முறையில் பண்ணிடணும்.